கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட என் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வசிக்கிற இடமா இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்கள் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம். அநேக இடங்களிலே மனிதர்கள் தங்களுடைய நாவின் வார்த்தைகளினாலே சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று சொல்லி, தன் ஜீவனை காக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை நாம் அநேக நேரத்தில் எல்லாரும் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். ஆனால் அதே வார்த்தை நமக்கு பிரச்சனையாகி விடுகிறது. அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையாகி விடுகிறது. அதே வார்த்தை நம்முடைய ஜீவனுக்கு பிரச்சனையாகி விடுகிறது. அதனாலே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் அநேக வாயின் வார்த்தைகள் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறதா? இன்றைக்கு உங்களுடைய வாயை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிரச்சனையை கொண்டு வருகிறதா? உங்களுடைய வாயை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா? உங்களுடைய வாயை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய நேரம் இவ்விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? நான் ஒண்ணுமே பேசல, ஒரு காரியம்தான் பேசினேன், அதுக்கு இவ்வளவு பெருசா சொல்றாங்க, இவ்வளவு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உன் பிராணன் காக்கப்பட வேண்டுமானால், நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் வாயை நீ காத்துக்கொள். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியத்தை நீ பேசாத. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியத்தை நீ பேசிட்டேன்னா அது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் மாறிவிடும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியத்தை பேசும்போது அங்கு ஒரு கலகம் உண்டாகிவிடும். அந்த கலகத்துக்கு நீ காரணமாய் மாறிவிடக்கூடாது. நீ நிறைய நேரத்தில் சொல்லலாம், நான் ஜாலியாக தானே பேசினேன், நான் சும்மா தானே பேசினேன், நான் இப்படிலாம் வரும்னு நினைக்கவே இல்லையே, இப்படிலாம் அவங்க தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்லாம் சொல்லி பின்னால நீ வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதை குறித்து பின்னால் நீ கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். அதை குறித்து நீ பின்னால வேதனைப்பட வேண்டியது இருக்கும். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிராணன் காக்கப்பட வேண்டுமானால் நீ உன் வாயை காத்துக்கொள். ஏன்னா அந்த வாயை குறித்து வேத வசனம் சொல்லுகிறதை நன்றாய் கவனித்து பாருங்க. அது பிராணனை காக்கும் என்று சொன்னால், நீ வாயை அடக்கவில்லை என்று சொன்னால் உன் பிராணனுக்கு அழிவு வரும், உன் ஜீவனுக்கு அழிவு வரும். அந்த அழிவிலே இருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், நீ இந்த நாளிலும் கூட உன் வாயை காத்துக்கொள். அப்படி காத்துக்கொள்வாய் என்று சொன்னால் உன் குடும்பம் சமாதானமாயிருக்கும். நீ வேலை செய்கிற இடத்துல நீ சமாதானமாயிருக்க முடியும். நீ நண்பர்களுக்கு மத்தியில் நீ சமாதானமாயிருக்க முடியும். இந்த வாயின் வார்த்தைகள் தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது. அநேக நபர்கள் அழிந்து இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ உன் வாயை காத்துக்கொள்வாய் என்று சொன்னால் இதுவரை வடித்த இந்த கண்ணீருக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய வாயை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்படி காத்துக்கொள்ளும் போது நீங்கள் இருக்கிற இடம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். அப்படி மாறுவதற்கு கர்த்தர் உங்களிடத்திலே அந்த தருணத்தை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து அருள் புரிவாராக. ஆமென். God bless you.